there are two types of system in our brain. ஒன்று சிஸ்டம் 1, அனதர் ஒன்று வந்து சிஸ்டம் 2. இந்த சிஸ்டம் 1ஓட வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எப்பயுமே பாதுகாப்பாக உயிருக்கு எந்த ஆபத்துமே ஏற்படாமல் வச்சுக்கிறது தான் வந்து இந்த சிஸ்டம் 1ஓட வேலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்தான மிருகம் நம்மளை தாக்க வருது அப்படின்னா உடனே நம்ம வந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற ட்ரிகரை கொடுக்குறதோ, இல்லை நீங்கள் ரோட்ல வந்து காரோ பைக்கோ ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு அனிமலோ ஒரு மனுஷனோ குறுக்க வந்தா படாருன்னு நீங்கள் ஸ்டேரிங்கை ஒடிச்சு திருப்புறீங்கல்ல, அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் 1 தான். சரி, அப்போ இந்த சிஸ்டம் 2 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நிறுத்தி நிதானமாக லாஜிக்கலாக இது பண்ணுவோமா அது பண்ணுவோமான்னு ப்ரோஸ் அண்ட் கான்ஸை யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த இந்த சிஸ்டம் 2ஓட வேலை. ஸோ இந்த சிஸ்டம் 1 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல சமயங்களில் ஃபால்ஸ் அலாரம் மாதிரி செயல்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம திடீர்னு இறந்து போகிறதுக்குரிய வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் 0. யாரும் நம்மளை திடீர்னு வந்து எதிரி நாட்டவர் வந்து படையெடுத்து தாக்குறதோ, இல்லை வேற ஒரு காட்டுவாசி கும்பல் வந்து நம்மளை தாக்குறதோ, திடீர்னு ஒரு புலி வந்து நம்மளை முன்ன வந்து நின்று தாக்குறதோ ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. பட் என்ன பண்ணுது, இது ஆட்டோமேட்டிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேடையில ஏறி நின்று பேசணும் அப்படின்னா கூட இது வந்து ஒரு ஆபத்தான தருணம், உனக்கு வந்து பெரிய பேராபத்து நிகழப்போகுதுன்ற மாதிரி ஒரு படபடப்பை வந்து நம்ம பிரெயினுக்கு இது வந்து நம்மளே அறியாமலே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருது. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு ஸ்டேஜ்ன்ற ஒரு விஷயத்தையே ஒரு மிகப்பெரிய பேராபத்து அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்குது. இது நேச்சரோட டிசைன். ஆரம்ப காலத்துல இருந்தே ஆண்டாண்டு காலமா, அதாவது நூற்றாண்டு காலமா வந்து இந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து மனிதனுக்கு பல வருடங்களா டிராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஃபால்ஸ் அலாரம் சிஸ்டம்ஸாகவும் கொடுக்க ஆரம்பிக்குது. நாட் ஒன்லி பப்ளிக் ஸ்பீக்கிங். திடீர்னு ஒரு பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா, இல்ல பிசினஸ் பண்ணா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், இதெல்லாம் நீ உன்னால சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ண போனாலும் உடனே இது வந்து இல்ல அப்படின்னு நம்மள வந்து சேஃபர் சைட்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிறதுக்குரிய ட்ரிகர் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இந்த சிக்னல் 1 வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லா நேரங்களிலும் கரெக்டா அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் வி ஹாவ் டு திங்க். இப்போ நம்ம ஸ்டேஜ் ஏறி பேச போறதுனால அட் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன நடந்துரும், என்ன 4 பேர் பார்த்து இவருக்கு பேச தெரியலன்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்களே, உயிரே போயிருமா, போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளே இந்த சிஸ்டம் 1 கொடுக்கக்கூடிய ட்ரிகர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஜஸ்ட் நார்மல் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணாலே உங்களோட அந்த பயம்ன்றது குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சிஸ்டம் 1 ஓகே இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு உங்களுக்கு ஃபால்ஸ் அலாரம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.